தமிழகத்தில் கோடை மழை, இந்த மழை தமிழகத்தில் 101 இடங்களுக்கு மேலே மழை பெய்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஆறுதலான செய்தி. சரி, இப்போ எதனால் மழை பெய்யுது அப்படின்னா, இப்போது பார்க்கக்கூடிய இந்த காற்றினுடைய மேப்பில் இங்கே தெற்கு கேரள பகுதிகளிலையும் இங்கேயும் இந்த இடத்துலையும் ஒரு கீழடுக்கில் ஒரு சுழற்சி நிலவுகிறது. இந்த சுழற்சியால், அதாவது நேற்று இங்கே ஒரு சுழற்சி இருந்தது, இப்போது இந்த பகுதிகளிலேயே 2 சுழற்சிகள் காணப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கிறது. அதனால தான் சென்னைக்கெல்லாம் மழை இல்லை அப்படின்ற இந்த சூழலில் இன்று காலையில் சென்னையில் மழையை பார்த்தோம். இந்த மழையினுடைய நீட்சி 5ஆம் தேதி வரை, அதாவது இன்று நாளை மறுநாள் தொடர்ந்து இந்த மழை இருக்க போகிறது. சரி, இப்போது இன்னைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் மழை இருக்கும். எங்கேருந்து? கோவை, நீலகிரி, பக்கத்தில் ஈரோடு, திருப்பூர், அப்படியே திண்டுக்கல், அப்படியே தேனி, அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, சிவகங்கை வரை, அப்புறம் விருதுநகர் போன்ற இடங்களில் இருக்கும். சில நேரங்களில் கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மழை இருக்கும். தென்காசிக்கும் கூட மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 2 மணி நிலவரம் இது. ஆனால் இந்த மழையை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் தான் தீவிரம் எடுக்கும். மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களில் கூட லேசான மழை இருக்கிறது. நேற்று டெல்டா பகுதிகளில் மழை இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது நமக்கு மேப் சொல்லக்கூடிய செய்தி தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றதான். ஸோ தென் மாவட்டங்கள், இந்த மதுரை தொடங்கி இங்கே உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் ஈரோடு போன்ற பகுதிகள், இங்கே மேலே தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை மழை இருக்குது. அப்படியே அந்த மழைக்கான வாய்ப்பு பெங்களூர் அப்படின்லாம் போயிடுது. இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மத்திய பகுதிகள் வரை இந்த மழையினுடைய சாதகமான சூழல் பரவி இருக்கிறது. சரி, நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இரவு நேரத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைய தினம் இதே போல தான். காலை நேரத்தில் தமிழகம் கொஞ்சம் தெளிவாக காணப்படும், மழை இருக்காது. சில இடங்களில் திடீர் மழை, ஆச்சரிய மழை இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு மதியத்தை ஒட்டி பார்க்குறப்போ மீண்டும் எங்கே அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். திரும்ப பாருங்கள், உள்ளே வரக்கூடிய காற்றால் நாளைய தினம் சென்னைக்கு மழை காட்டுகிறது. சென்னை மற்றும் இந்த கடலோர பகுதிகள் டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வரை மழை இருக்கும். அதே நேரத்தில் இலங்கையில் நாளைக்கு செம்ம மழை இருக்குது அப்படின்றதான் மேப் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மாலை நேர நிலவரம் இதே போல தான். மதுரையில் தொடங்கி தென் மாவட்டங்களுக்கு மழையை உறுதி செய்கிறது. 5ஆம் தேதி காலையில், எப்பவுமே காலையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். அதன் பிறகு மதியத்திற்கு மேலே தான், ஏன்னா கோடை காலத்தில் வரக்கூடிய மழைன்றப்போ மதியத்துக்கு மேலே 1 மணிக்கு மேலே நமக்கு மழை தொடங்குகிறது. 5ஆம் தேதி சில மாவட்டங்களில் மழை குறைகிறது. பாருங்கள், கோவையில் தொடங்கி கோவை, உதகை, ஈரோடு, பொள்ளாச்சி, வால்பாறை, திண்டுக்கல், மதுரை, போடி, காரைக்குடி, புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை போன்ற இடங்களிலும் மழை நமக்கு கிடைக்க பெறுகிறது. அதன் அடுத்த தினம் கூட 6ஆம் தேதி கூட நமக்கு லேசான மழை உள் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மழையால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை கிடைக்கும். இங்கே அதாவது கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள் பக்கத்தில், வேலூர் போன்ற இடங்களில் கொஞ்சம் மழையினுடைய அளவு குறைவாக இருக்கும். சென்னையிலலாம் அப்பப்போ மழை பெய்யும் அப்படின்றாங்க. இதனால் ஒரு சாதகமான சூழல், 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பல இடங்களில் குறைஞ்சிருக்கு. இதமான சீதோசனமும் மழையும் அடுத்து என்ன செய்தி சொல்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.